ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை 2ஆக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கமாக வேகட்டும். இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்காக கோதுமை மாவு எடுத்துருக்கோம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி, இஞ்சி, பூண்டு, சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது நம்ம கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சில்லி, க்ரீன் சில்லி சேர்த்திக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணி. மசாலா சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், உப்பு ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எல்லாமே சேர்த்தி கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கையாலேயே கசக்கி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா மசிச்சுக்கலாம் கையால். இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகும் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்திக்கலாம். இது கூட இப்படி சேர்த்தி பண்ணும்போது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு சப்பாத்தி கூட வச்சு கடிக்கும்போது நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு உருட்டி எடுத்துடலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒரு 2 சுத்து மட்டும் தேய்ச்சிக்கலாம். மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பவுல் மாதிரி பிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வரமாவு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தோசைக்கல்லை சுட்டு எடுத்துடலாம். டெய்லியும் சப்பாத்தியே சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸும் இதை கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி பஃபியாக வருதுன்னு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.